பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி நிலவரம் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். இரண்டாயிரத்து 2008 நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பின் போது புதிதாக உருவான தொகுதி கள்ளக்குறிச்சி. தமிழகத்தில் இது 14வது தொகுதியாக விளங்குகிறது. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,68,749. இவர்களில் ஆண்கள் 7,68,729 பேர், பெண்கள் 7,89,794 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 226 பேர். இரண்டாயிரத்து 19 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் திமுகவின் கௌதம சிகாமணி வெற்றி பெற்றார். இம்மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ரிஷிவந்தியம், சங்கராபுரம் பேரவை தொகுதிகள் திமுக வசமும், கள்ளக்குறிச்சி, கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு பேரவை தொகுதிகள் அதிமுக வசமும் உள்ளன. பழங்குடியின சமூகத்தினர் மிகுந்த கள்ளக்குறிச்சி தொகுதி பின்தங்கிய பகுதியாகவே உள்ளது. மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினர் இன்னும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவிக்கின்றனர். இங்கிருந்து பலர் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கூலி வேலைக்கு சென்று பிழைக்கும் நிலை உள்ளது. மேட்டூர் அணை உபரி நீரை வசிஷ்டர் நதியில் இணைத்து அடுத்துள்ள ஏரிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. மேட்டூர் காவிரி நீர் மேட்டூருக்கு வருது. மேட்டூரில் இருந்து அந்த உபரி நீரை எடுத்து வைஷா நதிக்கு இணைப்பதன் மூலமாக வைஷா நதியிலிருந்து தொடர்ந்து கொள்ளிடம் வரை இருக்கக்கூடிய வைஷா நதி இணையக்கூடிய இடத்தை வரைக்கும் ஏறத்தாழ 1000 ஏரிகள், நூற்றுக்கணக்கான அதாவது லட்சக்கணக்கான ஏக்கர் இதை நம்பி விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க. விவசாயத்தையே ஒரு முக்கிய தொழிலாக கொண்டுள்ள இந்த தாலுக்காக்களில் வைஷா நதி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. வைஷா நதியில் நாம் உபரி நீரை கொண்டு இந்த 1000 ஏரிகளை ரப்பி கொடுக்கின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும். விவசாயிகளுக்கு கிணறு மற்றும் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாவற்றிலும் நீர் மேலாண்மை, நீர் தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கல்வராயன் மலைப்பகுதியை உதகை, கொடைக்கானலுக்கு இணையாக சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற இயலும் என்றும், இதனால் இப்பகுதி பெரும் வளர்ச்சி காணும் என்றும் கூறப்படுகிறது. இந்த மலைப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான மலை இருக்குது, அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மான்கொம்புன்னு ஒரு இடம், சேராப்பட்டு கல்வராய மலையில் மான்கொம்புன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 700 அடிக்கு மேலே இருக்குது அந்த நீர்வீழ்ச்சி. அதுக்கு உள்ள இங்கே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கல்வராய மலை, அந்த தொரடிப்பட்டு, தாழ் தொரடிப்பட்டு, அந்த பகுதியிலெல்லாம் பெரிய பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது. அதெல்லாம் சுற்றுலாத்தலமாக மாற்றினா பல லட்சம் கோடி கிடைக்கும். ஊட்டி, கொடைக்கானலோட மிக சிறப்பாக கொண்டு வரலாம் அதை. கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களின் பாசன ஆதாரங்களில் ஒன்றான கோமுகி அணைக்கு வரவேண்டிய காட்டாற்று நீர் சேலம் மாவட்டத்தின் கைகான் வளைவு என்ற இடத்திலேயே தடுத்து நிறுத்தப்படுவதாகவும், இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இங்குள்ள மக்கள் எதிர்பார்க்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கச்சராயபாளையம்ங்கிற பகுதியில் கோமுகி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து தடுக்கப்பட்டு காட்டாறுங்கிற நீர்வரத்து சேலம் மாவட்டத்திலே கைகான் வளவு அப்படிங்கிற ஒரு தடுப்பணை கட்டி அங்கேயே முடக்கிக்கிட்டாங்க. இந்த சூழல் ஏற்படும் போது இந்த பகுதியில் இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்ட கோமுகி நீர்ப்பாசன விவசாயிகளுக்கு ஒரு பெருமளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, கடலூர் மாவட்டத்தில் இருக்க கடமடை விவசாயிகள் வரைக்கும் இது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். பழைய மாதிரி காலங்காலமாக எப்படி இருந்துச்சோ அந்த நீர்வரத்து, காட்டாறுங்கிற நீர்வரத்து கோமுகனை தங்கு தடையின்றி செல்ல வேண்டும். இங்கே இருக்க நீர்ப்பாசன விவசாயிகளுடைய பயிர்களை, போகங்களை பாதுகாப்பதற்கு அது உதவி செய்ய வேண்டும் என்பதை அதையும் ஒரு கூடுதலான கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் உள்ள ஆத்தூரை தனி மாவட்டமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் பலரின் எதிர்பார்ப்பு. கள்ளக்குறிச்சி பகுதியில் ஜவ்வரிசி தொழில் செழித்துள்ள நிலையில் இதற்கு மத்திய மாநில அரசுகள் ஊக்கம் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இத்தொகுதிவாசிகளிடம் உள்ளது. பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.